தஞ்சாவூரில் உணவகம் சாப்பாடு சரியில்லை என தாக்கப்பட்ட உணவக ஊழியர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 5க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைக்குள் அத்துமீறி நுழைந்து மீண்டும் தாக்குதல் நடத்தியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். வணக்கம் சரவணன், இது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் கற்பகம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவியார் அருகே உள்ள சாப்பாடு பிரச்சனை கை கலப்பாக உணவக ஊழியர்கள் 3 பேர் காயமடைந்துள்ளனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற சென்ற 3 பேரையும் ஒரு கும்பல் அரசு மருத்துவமனைக்குள் இரவு புகுந்து கொடூரமாக தாக்கியதால் சினிமா பாணியில் கொலைவெறி தாக்குதல் நடத்தியன. கும்பலை போலீசார் விரட்டி சென்று பிடித்து கைது செய்தனர். உணவகத்தில் ஊழியர்களை 3 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தற்பொழுது தஞ்சை மாவட்டம் திருவியார் தெற்கு வீதியில் கோபிநாத் என்பவர் உணவகம் நடத்தி வருகிறார். இவரது உணவகத்தில் அருள் பாண்டியன், குணாவின் தாய் ஜீவா ரத்தினம் ஆகியோர் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் 24ஆம் தேதி மாலை ஆவிக்கிரை பகுதியைச் சேர்ந்த சுமன், ஜெகதீஷ், வீரா ஆகியோர் கோபிநாத் உணவகத்திற்கு சாப்பிட வந்தனர். அவர்கள் வந்த நேரத்தில் உணவகத்தில் சாப்பாடு இல்லை என்ற காரணத்தினால் சாப்பாடு இல்லாததால் சுமன், ஜெகதீஷ், வீரா 3 பேரும் உணவக ஊழியர்களை சரமாரியாக தாக்கினார். இதில் அருள் பாண்டியன், குணாவின் தாய் ஜீவா ரத்தினம் ஆகியோர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதல் காட்சிகள் உணவகத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த வீடியோ வெளியாகினால் நெஞ்சை பதபதவாக்கியுள்ளது. மேலும் காயமடைந்த உணவக ஊழியர்கள் 3 பேரும் திருவியார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற போது அங்கு சென்ற சுமன் தலைமையிலான கும்பல் மீண்டும் அவர்களை தாக்கி மருத்துவமனையில் ஜன்னல், கண்ணாடிகளை மற்றும் அங்குள்ள பொருட்களை சேதப்படுத்தி அடித்து சூறையாடினார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு காவல்துறையினர் 3 பேரையும் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அங்கு சற்று சலசலப்பு ஏற்படுகின்றன. மக்கள் பெரும் பதப்பதப்புடன் காணப்படுகின்றனர். கற்பகம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.